வணக்கம், welcome to Prince's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சத்துமா ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த சத்துமா எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து உளுந்து இருக்குது, ஒரு கப் எல்லாட்டிக்கு 205 கிராம் வருது. இப்போ இதை இந்த தாச்சியில போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் கோல்டன் ப்ரௌனா. ஒரு 4 நிமிஷமாக வறுத்தோன்ட்ருக்கேன், இன்னும் நல்லா வறுபடணும். ஸோ இப்போ நான் ஒரு 8 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்து இதை நான் வறுத்துருக்கிறேன். இந்த நல்லா இது வறுபட்டுருக்குது. இந்த ஸோ இப்போ இதே இறக்கி போட்டு நான் ஆற விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த உளுந்தை நான் புறம்ப இறக்கியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது நான் வறுத்த உளுந்து வந்து நல்லா ஆறிட்டுது. நான் இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டாக அரைச்செடுக்கணும். இந்த இருக்கு இந்த கிரைண்டரில் போட்டுருக்கேன். இப்போ இதை நான் நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன கண்ணில் அறுதட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இந்த இருக்கு நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. நான் இப்போ திருப்பி போட்டு இதை நான் அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. ஒரு டீஸ்பூன் மேலே தான் மிஞ்சி இருக்குது. தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு நான் இந்த உளுத்தமா வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஸோ இதில் இருந்து நான் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு கப் வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். பரதட்டி ஒரு கப் எடுங்கோ. இந்த இருக்கு நான் அமர்த்தி மெஷர் பண்ணாங்க பேயும் அந்த இன்க்ரீடியன்ஸை. ஸோ நான் இப்போ வந்து இதில் போட்டுட்டு சரியாக பரதட்டி ஒரு கப் எடுக்கிறேன். இந்த இருக்கு பரதட்டி ஒரு கப். ஸோ நான் எடுத்த வறுத்தமா ஒரு கப்பில் வந்து நான் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்கிறேன்டா. சரியா 131 கிராம் வருது. ஒரு கப் எல்லாத்துக்கும் 131 கிராம் இந்த வறுத்தமா எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த உளுத்தம் சத்தானமாக செய்கிறதுக்கு வந்து நான் இதில் ஒரு பிரம்பான டிஷ் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஸோ இதில் வந்து தீட்டுன சோப்பு பச்சை அரிசி மா இருக்குது. இதை நான் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1.5 கப் எல்லாத்துக்கும் 240 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் இந்த உளுத்தமா போடைக்கு வந்து கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் வறுத்து பிரம்ப எடுத்து வச்ச ஒரு கப் எல்லாத்துக்கும் 131 கிராம் மாவையும் வந்து இந்த அரிசி மாவோட சேர்த்துருக்கிறேன். ஸோ இதை சேர்த்தா பிறகு இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போடுறது இனிப்பை காட்டுறதுக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. ஒரு கப் எல்லாத்துக்கும் 205 கிராம் சீனி வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 3/4 கப் எல்லாத்துக்கும் 180 மில்லிலிட்டர் கட்டி பால் இருக்குது, முதலாம் பால். இப்போ இதையும் விட்டு குழைச்செடுப்போம். நான் எடுத்த 180 மில்லிலிட்டர் எல்லாட்டிக்கு 3/4 கப் கட்டிப்பாளையம் விட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ நீங்கள் புட்டு குழைப்பீங்கல்ல, நல்ல குறுநல் புட்டு குழைக்கிற மாதிரி இதை குழைச்செடுக்கணும். இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய் இருக்குது. இந்த நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த 3/4 கப் எல்லாத்துக்கு 180 மில்லிலிட்டர் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். கையால் நல்லா பிசைஞ்சு குழைச்செடுக்கணும். புட்டு குழைக்கிற மாதிரி, நல்லா குறுநல் புட்டு குழைக்கிற மாதிரி. நல்லா பிசைஞ்சு குழைச்செடுக்கணும்.
ஸோ இந்த இருக்குது இதை நான் வந்து நல்ல குறுநல் புட்டு குழைக்கிற மாதிரி குழைச்சிருக்கிறேன். ஸோ அப்படி குழைச்சா பிறகு இனி நாங்கள் வறுத்தெடுப்போம். ஸோ இதில் நான் ஒரு தாச்சி ஒன்று வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த இருக்குது நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மா இருக்குது. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் தான் பர்ஃபெக்டாக இதை வறுத்தெடுப்பீங்க. ஸோ நான் இப்போ இதில் ஒரு அரைவாசி கொஞ்சம் குறைய போட்டு வறுக்க போகிறேன். நீங்கள் இப்படி மசிச்சு வறுத்தெடுத்தீங்கன்னா தான் இது பர்ஃபெக்டாக வறந்து வரும். மற்ற வந்து இதை வந்து மாத கணக்குக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு. ஏன்னு சொன்னால் நான் மசிச்சு வறுக்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது ஃபுல்லாக உள்ளுக்கு எல்லாம் வெளியிலலாம் சரி சமனாக வறுத்து வரும். ஸோ இப்போ நான் ஒரு 5 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்னு இருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 12 நிமிஷமாக இருக்குது. 12 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை நாங்கள் கை விடாமல் இப்படி தேய்ச்சி அமர்த்தி இதை கிளறி எடுங்கோ, இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். 15 நிமிஷம் நீங்கள் இதை வறுத்தெடுத்தீங்கன்னா காணும். ஸோ இப்போ வந்து சரியாக 15 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு 12 நிமிஷம் வறுத்தினான். அதுக்கு பிறகு 3 நிமிஷம் வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்லேருந்து வறுத்தினான். இந்த இருக்குது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது. நீங்கள் கை விடாமல் வருங்கோ, எல்லாட்டிக்கு எரிஞ்சிடும், டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இது நான் வறுத்துட்டேன். இதே மாதிரி இருக்கிற மிச்சத்தையும் நான் போட்டு நான் வறுத்தெடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சத்துமா செய்து முடிஞ்சுது. நல்லா பர்ஃபெக்டாக நல்ல கோல்டன் ப்ரௌனாக பர்ஃபெக்டாக பேர்ன் பண்ணாமல் நல்லா பர்ஃபெக்டாக வறுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தபடியாக டக்குன்னு வறுத்துட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா போட்டு வறுத்தீங்கன்னு சொன்னால் கிண நேரம் எடுக்கும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறதான் நல்ல. முதல் 12 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயும் பேர்ந்து 12 நிமிஷத்துக்கு பிறகு மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வறுத்தீங்கன்னா காணும், தாராளமாக காணும். ஸோ இந்த இருக்குது நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனா பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். நல்லா சத்தானமாக இதை வந்து நீங்கள் தண்ணி படாத கரண்டி வச்சிங்க டக்குனு பழுதாக போயிடும். ஆனால் தண்ணி ஒன்றும் சேர்க்காத கரண்டி வச்சு பாய்ச்சிங்கன்னு சொன்னால் மாத கணக்கு இதை நீங்கள் வச்சுருக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். ஸோ இதுதான் இந்த சத்துமா. இது செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.